இன்னைக்கு பூஜை அறையை தான் கிளீனிங் பண்ண போறேன். பூஜை அறையை கிளீனிங் பண்ணி ஒரு 25 நாள் மேல ஆயிடுச்சு. பூஜை பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. பூஜை பாத்திரத்துல எண்ணெய் பிசுக்கு நிறைய இருந்தா நான் எப்படி கிளீனிங் பண்ணுவேன்னா, ஒரு பாத்திரத்துல வெந்நீர் வச்சுக்கிட்டு அதுல புளி, லெமன் எல்லாமே சேர்த்து நல்லா காய்க்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூஜை பாத்திரத்துல இருக்க மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் அதுல இருக்க எண்ணெய் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாம புளி தண்ணி காய்ச்சி வச்சிருக்கோம்ல, அதுல நம்ம நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாதிக்கு மேல எல்லாமே கிளீனா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லேசா சபீனா வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணா போதும். சபீனா இல்லைன்னா அதுல இருக்கிற புளிய வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்னா நல்லா கிளீன் ஆயிரும். லேசா தான் ஸ்க்ரப் பண்ண எவ்வளவு கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த விளக்கு நம்ம முதல்ல பார்க்கும்போது எப்படி கலர் இருந்தது, இப்ப பாருங்க டோட்டலா அந்த தண்ணியிலிருந்து எடுத்தோன்னே கலர் சேஞ்சா இருக்கு விளக்கோடது. கொஞ்சம் இன்னும் நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்னா இன்னுமே நல்லா கிளீன் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒருக்கா ஆரோ வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்துட்டு கையோடய ஒரு சுத்தமான கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா கிளீனா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவே இருக்குன்னு நினைக்கிறேன். பை பை.